11வது உணவகம் திருமங்கையாழ்வார் உணவகம். 10 உணவகங்களுக்கு சென்றாகிவிட்டது. இனிமேல் தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அறவே மறந்தான் அந்த சேத்தனன். ஆனாலும் ஆசை யாரைத்தான் விட்டது? அடுத்த உணவகத்தில் இவர் தனது மனைவியான குமுதவல்லி நாச்சியாரோடு இருப்பதைக் கண்டான். மேலே சென்ற 10 உணவகங்களிலும் ஆண்கள் மட்டும்தானே இருந்தார்கள். இவர் பெண்டாட்டியுடன் கூட இருப்பதால் இவர் கொடுக்காவிட்டாலும் அவர் மனைவியாவது தனக்கு ஏதாவது கொடுப்பாள் என்று எண்ணி திருமங்கையாழ்வார் உணவகத்துக்கு சென்றான் அந்த சேத்தனன். அங்கே அவர் பின்புறமாக உட்கார்ந்து கொண்டு வாளை தீட்டிக் கொண்டிருந்தார். அவனுக்கு பயம் ஏற்பட்டது. இருந்தாலும் அவரை சற்று உரக்க கூப்பிட்டான் இந்த சேத்தனன். அவர் அப்படி திரும்பி பார்த்தவுடன் அவருடைய உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த திருமுகமும் பரந்த விழியும் பதித்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் தாழ்ந்த செவியும் அகண்ட மார்பும் நெளித்த முதுகும் கண்டு வைத்த கண் வாங்காமல் அவரை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டே இருந்தான் இந்த சேத்தனன். வெகு நேரம் ஆயிற்று. அவனுக்கு உயிர் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அவன் அருகே வந்த திருமங்கை மன்னன், யாரப்பா நீ? எங்கிருந்து வருகிறாய்? எதற்காக வருகிறாய்? என்னிடத்தில் உனக்கு ஆக வேண்டிய காரியம்தான் என்ன என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார். அவருடைய அழகைக் கண்டு மயங்கிய அவன் அந்த நிலையிலிருந்து மீழ்வதற்கே சிறிது நேரம் ஆகிவிட்டது. பிறகு அவன் தன்னை ஒருவாறு சுதாரித்து கொண்டு, சுவாமி, என்னுடைய வயிற்று பசிக்காக இங்கு வந்தேன். என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த பணத்தை கொண்டு என்னால் ஒரு பிடி சோறு கூட வாங்க முடியவில்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை சுவாமி என்று கண்ணீர் மல்க அழுதான். அவனை சமாதானப்படுத்தவே முடியவில்லை திருமங்கை ஆழ்வாருக்கு. அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டு மெதுவாக, அடியேனுக்கு பெருமாள் ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். அந்த மந்திரம் கேட்ட பின்பு எனக்கு பசி, தாகம், தூக்கம் எல்லாமே போய்விட்டது. அதனால் உனக்கும் அந்த மந்திரத்தை உபதேசிக்கிறேன் வா என்று சொல்லி, தூவிசேர் அன்னம் துணையொடும் புணரும் சூழ்புணல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்யனான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ற பாசுரத்தையும் அந்த பாசுரத்தினுடைய விளக்கமான நாராயணன் நாமத்தையும் சொல்லி அவனுக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தால் சோறு கிடைக்கவில்லை. அதை கேட்டதும் மனது மிகவும் தெளிதானது அந்த சேத்தனனுக்கு. இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே உரியது, தனக்கு உரியது அல்ல என்று தெரிந்து கொண்டு தன் ஊருக்கே திரும்பி போகலாம் என்று நினைத்து அவன் அப்படி திரும்பினான். அப்படி திரும்பினவனுக்கு என்ன கிடைத்தது? யார் கொடுத்தார்கள்? என்னதான் செய்தான் அவன் என்பதை அடுத்த உணவகத்தில் பார்க்கலாம்.